சீமான் தங்களது உழைப்பை சுரண்டி நடுத்தெருவில் விட்டுவிட்டதாக நாம் தமிழர் கட்சியின் திருச்சி மண்டல பொறுப்பாளர் பிரபு செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் அந்த திடல்லையே நான் கிடந்தேன். ஒரு மாத காலம் கிடந்தேன். எல்லாருக்குமே தெரியும், திருச்சியில் உள்ள உறவுகள் எல்லாருக்குமே தெரியும், மாவட்ட அளவிலும் வெளியில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கும் நிறைய பேருக்கு தெரியும். அவ்வளோ உழைப்பு கொடுத்து அதை நாங்கள் வளர்த்தோம். மிகப்பெரிய பொருட்செலவில் அந்த நிகழ்வுக்கு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அந்த முதல் மாநாட்டில் அவ்வளோ பேர் கூடியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1,00,000 பேர் கூடியிருந்தாங்க. 1,00,000 பேர் கூடியிருந்தாங்க. அந்த 1,00,000 பேரில் இன்னைக்கு 80% பேர் கட்சியில் இல்லை. கட்சி பக்கமே எட்டி பார்க்க மாட்டாங்க, கட்சி பக்கமே வர்றதில்லை. அதுக்கு முதன்மை காரணம் என்ன? உங்களுடைய தவறான அணுகுமுறை, அண்ணன் சீமான் அவர்களின் உங்களுடைய தவறான அணுகுமுறை, உங்களுடைய தவறான பேச்சு, உங்களுடைய தவறான வழிநடத்துதல், இதுதான் காரணம். முதன்மை காரணம் இதுதான். 1,00,000 பேர் 80% பேர் வரலன்னா அதுக்கு காரணம் என்ன? மிகப்பெரிய ஆளுமைகள்லாம். தூத்துக்குடி பிரபு இன்னைக்கு பார் கவுன்சில் உறுப்பினராக இருக்கார், 2 முறை உறுப்பினராக இருக்கார். அவர் எவ்வளோ பெரிய ஆளுமை. அவர் அந்த பகுதியில் இருந்தால் கட்சிக்கு எவ்வளோ வலுவாக இருக்கும். என்ன காரணத்துக்காக விலக்கி விட்டீங்க? உங்களுடைய தவறான அணுகுமுறை, பேச்சு, நடவடிக்கை. ஒரு சிக்கல், ஒரு பிரச்சனை எழுதுனா, அந்த இடத்துல எழுதுனா அதை சரி பண்ணுறது சரி. உங்களால் அவருக்கு ஏதோ மனக்கசப்பு வந்திருக்கலாம், அவரால் உங்களுக்கு ஏதாவது மனக்கசப்பு வந்திருக்கலாம். இருந்துட்டு போட்டோம். எந்த கட்சியில் இல்லை, எல்லா கட்சியிலையும் தான் இருக்குது. அப்போ அதை சரி பண்ணுறதுக்கு அந்த இடத்துல ஏதாவது ஒரு குழு இருக்கணும்ல, ஒரு மூத்தவங்க இருக்கணும்ல. அப்படி யாரையும் வச்சுக்கிறதே கிடையாது. எல்லாமே நான் தான். ஆளினால் அழகராஜா நான் தான். அப்படின்னா எப்படி? இது எவ்வளோ உழைப்பு கொடுத்து வளர்த்துருக்குறோம். நாங்கள் எவ்வளோ உழைப்பு கொடுத்துருக்குறோம். என்ன கொடுக்கல நாங்கள்? எங்கிட்ட என்ன இருக்குது? வெறும் உடலும் உயிரும் தான் இருக்குது. இதில் நீங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா அதையும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம். இளமை காலங்க 30 வயசில் இந்த கட்சிக்கு வந்தேன். 15 ஆண்டு காலம் கடுமையான உழைப்பு கொடுத்துருக்குறேன். என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய நேரம், என்னுடைய தொழில், என்னுடைய வருவாய். இன்னைக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த 6 குற்றவியல் நீதிமன்றத்தில் நான் அக்யூஸ்டாக போய் நின்றுட்டு இருக்கிறேன். அது சரி செய்ய முடியுமா? இந்த படிப்பை நான் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணமே ஒரு நீதிபதி ஆகணுங்கிறதுக்காக தான் நான் இந்த படிப்பை தேர்ந்தெடுத்தேன். இப்போ நான் நீதிபதி ஆக முடியுமா? என் உழைப்பு எல்லாத்தையும் சுரண்டி நீங்கள் சோக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. எங்களை நடுத்தருவில் விட்டுட்டீங்க. ஓராண்டுக்கு முன்னாடி திருச்சிக்கு வந்தீங்க. இங்கே கலந்தாய்வு கூட்டம் நடத்தி இப்போ பொதுக்கூட்டம் நடத்துனீங்க. உங்கள் அருகாமையில் நான் உட்காந்துருந்தேன். அருகாமையில் இருந்த அந்த பதாகையை பார்த்துட்டு, எங்கடா ஐயா சேது மனோரம் படம் இருக்குது, ஆளை பார்க்க முடியல அப்படின்னு கேட்டீங்க. நான் உங்கள்கிட்ட சொன்னது என்ன? 3 வேளை சோத்து கஷ்டப்படுறாருன்னு. வீடு அடமானத்துக்கு வச்சுட்டு நடுத்தரில் நிற்கிறாரு. 3 வேளை சோத்து கஷ்டப்படுறாருன்னா என்ன? ஏதோ என்னால் முடிஞ்ச உதவியில் செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னேன். நீங்கள் என்ன சொன்னீங்க? ஆச்சரியப்பட்டீங்க. என்னடா சொல்கிற? காலையில் போயிட்டு உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி நான் அனுப்பிவிட்றேன். நீங்கள் வருஷம் ஒன்றாச்சு. அதுக்கு இடையில எத்தனை முறை திருச்சிக்கு வந்துருக்கீங்க? எத்தனை கலந்தாய் போட்டு, எத்தனை கூட்டங்கள் பேசியிருக்கீங்க? தேர்தலுக்கு வந்தீங்க. ஒரு முறையாவது ஐயா விசாரிச்சிருப்பீங்களா? பேசியிருப்பீங்களா? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.